தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக தேவ சமூகத்தில் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் பண்ணும் வாய்களை திறந்து தேவாதி தேவனை உயர்த்தி, சர்வ வல்லமையுள்ள தேவனை உயர்த்தி, கர்த்தரை கனப்படுத்தும்படியாக பரலோகத்தின் தேவன் நம் மத்தியிலே உலாவுகிறபடியினாலே, மகத்துவம் உள்ள தேவாதி தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற மகத்தான தேவனை இந்த மாலை வேளையில் உயர்த்தி நாம் கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கண்களை மூடி இந்த கூடுகை ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதமாய், ஆண்டவரே இந்த கூட்டம், இந்த மாலை கூட்டம் எனக்கு பிரயோஜனமாய் மாறணுமேன்னு சொல்லி அல்லேலூயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நன்றியோட ஸ்தோத்திரம் பண்ணலாம். உங்கள் சத்தம் கேட்கட்டுமே, உங்கள் சத்தம் எங்களுக்கு கேட்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கண்களை மூடி அல்லேலூயா. தேவ பிரசன்னம் இந்த மாலை வேளையில் நம்மை அளவில்லாமல் நிரப்பி நடத்தும்படியாய் அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக, கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல கூடுகைக்காக அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த நல்ல ஐக்கியத்திற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாய்களை திறந்து ஆண்டவரை, உங்களுடைய கண்களை நான் பார்க்குறேன். கண்களை மூடி ஆண்டவரை உயர்த்தி தேவாதி தேவனுக்கு இந்த மாலை வேளையில் மகத்துவத்தை செலுத்துவோம். ஆண்டவருக்கு கனத்தை செலுத்துவோம். துதிகளிகளாகிய ஸ்தோத்திர பலியை இந்த மாலை வேளையில் தேவனுக்கு செலுத்தி அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. தேவாதி தேவனே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கேயோ இருந்த எங்களை தெரிந்தெடுத்து கொண்டீரே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நல்ல அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நல்ல இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நல்ல தயவிற்காக நன்றியோடு கூட உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோமே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த நீர், பரிசுத்தமுள்ள தெய்வம். ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள தேவாதி தேவன், 1000-10,000 தூதர்கள் மத்தியிலே உலாவுகிற கர்த்தர். ஆண்டவரே, மகத்துவமான தேவன். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ரட்சிக்கப்பட்டவர்களுடைய கூட்டத்தின் நடுவில் இருக்கிறவர், பரிசுத்தவான்களுடைய மத்தியிலே உலாவுகிற ராஜாதி ராஜாவாய் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, கர்த்தாதி கர்த்தராய் நீர் இருக்கிறீரே. நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தகுதி இல்லாத நம்மை தெரிந்தெடுத்ததான தேவாதி தேவன், ஒன்றுமில்லாதிருந்த நம்மை ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக்கி நம்மை அழகு பார்க்கிற நல்ல தேவனாய் அவர் இருக்கிறாரே. ஒன்றுமில்லாத இருந்த நம்மை ஆண்டவர் அவருக்கென்று சொல்லி வேறு விரித்து கொண்டவராய் இந்த பூமியில நம்மை வேறு விரித்து அவருக்காகவே நம்மை நடத்தும்படியாக தேவாதி தேவன் தம்முடைய வல்லமையை நமக்குள்ளாக வைத்து நம்மை நடத்துகிற அற்புதமான ஆண்டவரை இந்த மாலை வேளையில ஸ்தோத்திரம் பண்ணோம். நம்ம சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் கூட ஆண்டவரை உயர்த்தி நல்ல ஹல்லேலூயா. தேவாதி தேவனே ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்த நன்மைக்காக, ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்புக்காக, ஆண்டவர் கொடுத்த அபிஷேகத்திற்காக, ஆண்டவர் கொடுத்த நன்மைகளுக்காக, இந்த நாள் வரைக்கும் நடத்தி கொண்டு வருகிற அந்த நல்ல கிருபைகளுக்காக அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே உம்மை நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, மகத்துவமான தேவன் நீர். உம்முடைய நல்ல பிரசன்னம் ஆண்டவரே இந்த மாலை வேளையில எங்களை ஆளுகை செய்யட்டும். ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்வீராக. மாம்சமான யாவர் மேலும் ஆண்டவரே நீர் ஊற்றப்படுவீர் என்று சொன்னது போலவே மாம்சமான யாவர் மேலும் நீர் ஊற்றப்பட்டீரே. நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மேல் ஆண்டவரே உம்முடைய ஆவியை தந்தபடியினாலே, எங்களுக்குள்ளாக உம்முடைய ஆவியை தந்தபடியினாலே நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோமே. நீ நல்லவர் சொல்லுங்க. ஆண்டவரே, சில வினாடி கர்த்தாவே நீ நல்லவர். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உம்மை போல ஒரு பரிசுத்தமான தெய்வம் இந்த பூமியில இல்லையே. நீர் ஒருவரே தேவாதி தேவனாய், நீர் ஒருவரே ராஜாதி ராஜனாய், கர்த்தாதி கர்த்தராய் நீர் ஒருவரே வீற்றிருக்கிறீர். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மகிமையின் சிங்காசனத்தில் உட்கார வைக்கிற தேவனாய் நீர் இருக்கிறபடியினாலே
உம்மை நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. உம்முடைய நல்ல கிருபைக்காக உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வேடிக்கை பார்க்காம பேசாம கர்த்தருடைய சமூகத்துல சில வினாடி நல்லா இந்த மாலை வேளையில அவருடைய பிரசன்னத்தை ஆண்டவர் இன்னும் செய்ய நினைத்திருக்கிற அந்த அற்புதத்தை இந்த மாலை வேளையில நான் ருசி பார்த்து விட வேண்டுமே என்கிற அந்த உணர்வோடு கூட ஹல்லேலூயா. ஒருவேளை இத்தனை கூட்டங்களில எனக்கு ஒன்றும் நடக்கலன்னு நினைச்சாலும் இந்த கூட்டத்துல ஆண்டவர் உனக்கு ஒரு வல்லமையை, உனக்கு ஒரு அற்புதத்தை நீ எதிர்பார்க்கிற உனக்கு ஒரு தேவனுடைய தொடுதலை இந்த இரவு ஆண்டவர் உனக்காக வைத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக இந்த இரவு எனக்காகவே தேவன் இந்த மாலை கூட்டத்தை எனக்காகவே ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்கிற அந்த உணர்வோடு ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஒருவேளை இனி ஒரு கூட்டம் இல்லை, இனி ஒரு உணர்த்துதல் இல்லை, இனி ஒரு ஆராதனை இல்லாமல் போகலாம். இந்த கூட்டத்துல தேவாதி தேவன் என்னை தெரிந்தெடுத்த ஆண்டவருக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த கூட்டம் எனக்கு ஆசீர்வாதமாய், இந்த கூட்டம் எனக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக, இந்த ஆராதனை எனக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாகவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே இந்த கூட்டம் எனக்கு ஒரு தொடுதலை தரட்டும், இந்த ஆராதனை எனக்கு ஒரு மாற்றத்தை தரட்டும். ஆண்டவரே தேவாதி தேவன் என் வாழ்க்கையில செய்ய நினைத்திருக்கிறதை ஆண்டவரே இந்த ஆராதனையில செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முகமுகமாய் பேசின தேவாதி தேவன் ஆண்டவரே இந்த மாலை வேளையில எங்களோடு கூட முகமுகமாய் பேசுகிறவராய், உம்முடைய சத்தத்தை துணிக்க பண்ணுகிறவராய் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய நல்ல பிரசன்னம் இந்த மாலை வேளையில எங்களை தொடுவதாக. இந்த நல்ல பிரசன்னம் இந்த மாலை வேளையில் ஆண்டவரே எங்களை தொடட்டுமே. பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை வேளையில எங்களை தொடுவீராக என்று சொல்லி ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை பெற்றீர்களே என்று சொன்னது போலவே இந்த மாலை வேளையில அந்த ஆத்தும ரட்சிப்பு நமக்குள்ளாய் கடந்து வரத்தக்கதாக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. செய்கிற தெய்வமாய் நீர் இருக்கிறதற்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய நல்ல பிரசன்னம் இந்த மாலை வேளையில இருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோமே. இந்த வாலிபர் முகாமிலே நீர் எங்களோடு இடைபடுகிற உம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றியோடு கூட நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே தேவாதி தேவனே எல்லாவற்றையும் துறந்தவராய் எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணின இரட்சகரே உம்மை இந்த இரவு வேளையில நாங்கள் இன்னும் ஆழமாய் விளங்கிக் கொள்ள, இன்னும் ஆழமாய் புரிந்து கொள்ள, எங்களுடைய ஆவியிலே ஆத்துமாவிலே நாங்கள் ஆண்டவரே இன்னும் ஆழமாய் உணர்ந்து கொள்ளும்படியாக உம்முடைய நல்ல பிரசன்னம் இந்த மாலை வேளையில ஆளுகை செய்ய வேண்டுமாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே நீரே பெரியவைகளை செய்கிறீரே, கிரகிக்க முடியாத அதிசயங்களை செய்கிற நல்ல தேவனாய் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே இந்த மாலை வேளையிலும் நாங்கள் கிரகிக்க முடியாத ஆண்டவரே அற்புதமான காரியங்களை இந்த மாலை வேளையில எங்களுக்கு செய்வீராக. எங்களை தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்கிறவர் இந்த மாலை வேளையிலும் பெரிய காரியங்களை செய்வீராக. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவுதான் சத்தமா. ஹல்லேலூயா. கொஞ்சம் மேல வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா போட்டே வளர்ந்த கூட்டம் நம்ம அப்படின்னு தான் சொல்லுவான். அதனால அல்லேலூயா போடுறதுக்கு என்ன செய்யக்கூடாது, வெட்கமே படக்கூடாது. எத்தனை முறை போட்டாலும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆண்டவரை அவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம உயர்த்தி இந்த மாலை வேளையில் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். பாடல் திரையில ஒளிபரப்பப்படும். பாடும் பொழுது கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி கர்த்தருக்கு கனத்தை செலுத்தி ஆண்டவரை நாம உயர்த்துவோம்.
4வது பாடல். விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, கரங்களின் ஆதாரமே. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்கிறவர் நம் தேவன். ஹல்லேலூயா, ஆமென். தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே.
விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. 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 ஹல்லேலூயா. மிக அழகான வரிகள், அந்த பாடலுடைய வரிகள். துவங்கினதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. எத்தனை பேர் அதை உணர்ந்து நீங்கள் பாடினீங்க அப்படின்னு சொல்லி தெரியல. நமக்குள்ளே துவங்கினதை முடிக்கிற வரைக்கும் நம் தேவன் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்முடைய இரட்சகர் நம்மை விட்டு விலகுவதில்லை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க, நம்புறீங்க? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். எனக்குள்ளே துவங்கினவர், எனக்குள்ளே ரட்சிப்பை துவங்கினவர், எனக்குள்ளே தரிசனத்தை வைத்தவர், எனக்குள்ளே அவருடைய பரலோகத்தினுடைய அந்த துவக்கத்தை, ஓட்டத்தை துவங்கின ஆண்டவர் கடைசி வரைக்கும் முடிப்பதற்கு நம்ம கூடவே இருக்கிறார். ஒருவேளை தடைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், எது வந்தாலுமே அவர் அதை எல்லாவற்றையும் தேவன் மீட்டெடுத்து நம்மை இறுதி வரைக்கும் நடத்தி செல்வதற்கு போதுமான நல்ல கர்த்தர். இந்த மாலை வேளையில் நாம் ரொம்ப எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற பாடல் பாடும்படியான நேரங்கள் என்ன, நமக்கு இருக்கிற கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்டில் இது ஒன்று அப்படின்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தும்படியான ஒரு நேரமாய் பாடலுக்கு வேதத்திலே அதிகமான முக்கியத்துவங்கள் அநேக இடங்களிலே கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பாடல் பாடும் பொழுது, தாவீது பாடின பொழுது சவுலுக்குள்ளாக இருந்த அசுத்த ஆவிகள் புறப்பட்டு போனது என்பதை நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். ஆகவே இந்த மாலை வேளையிலும் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் சபையிலிருந்து வந்து பாடும் பொழுது கவனத்தோடு கேட்போம், வார்த்தைகளை கவனிப்போம், கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தலாம். ஆராதனா
மேகத்தில் எழுந்துள்ளாராய் ராஜாதிராஜன் மகிமையோடே வானமேகத்தில் எழுந்துள்ளாராய் காணப்பிரியனே பொன்னு முகத்தே தேஜஸோடுதான் காண்பான் காலமாய் காணப்பிரியனே பொன்னு முகத்தே தேஜஸோடுதான் காண்பான் காலமாய்
never fails me. And all my days I've been held in your hand. From the moment that I wake up until I lay my head, oh, I will sing of the goodness of God. 'Cause all my life you have been faithful, and all my life you have been so, so good. With every breath that I am able, oh, I will sing of the goodness of God. I love your voice. You will lead me through the fire, and in darkest night, you were close like no other. I've known you as a father, I've known you as a friend, and I have lived in the goodness of God. Yeah. And all my
சக்தி தந்து கட்டி காத்த முத்தான தோட்டானுக்கு வெட்கம் தந்த அத்தி மரமே. உனக்கு சக்தி தந்து கட்டி காத்த முத்தான தோட்டானுக்கு வெட்கம் தந்த அத்தி மரமே. ஒன்னா வருஷத்தில் ரெண்டாம் Savior, I come, quiet my soul. Remember, redemption's hill, where your blood was spilled for my ransom. Everything I once held deep, I counted all as
என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்தே நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்தே நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. வேண்டாண்டு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. வேண்டாண்டு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே. கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டாய் எண்ணினீரே. இயேசுவே உந்தன் அன்பையை பாடிடுவேன். இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். இயேசுவே உந்தன் அன்பையை பாடிடுவேன். இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்தே நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேக வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இருளாய் கிடந்த எந்தன் வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரே. அநேக வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரே. இயேசுவே உந்தன் அன்பையை பாடிடுவேன். இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். இயேசுவே உந்தன் அன்பையை பாடிடுவேன். இயேசுவே உந்தன் கிருபையை உயர்த்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பேன். உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்தே நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நேசித்தே நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான். உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன். உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன். உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான்
ஒரு வேத புத்தகம். அதில் 66 புத்தகங்கள், 39 பழைய ஏற்பாடு, 27 புதிய ஏற்பாடு. ஆகமங்கள் 5: ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். உபாகமம் என்பது உயிர்த்த தலைமையின் புதிய ஆகமம். மோசே எழுதிவிட்டு மோவாபிலே மரித்து விட்டான். ஒரு தலைவன் எழுப்பினான் யோசுவாவில், பல தலைவர்கள் எழுப்பினார்கள் நியாயாதிபதிகளில். பின்பு ரூத்தின் கதையை வாசித்த பின் போவாஸ், ரூத் இருவரையும் நேசிக்கிறோம். ஆண்டவர் வேண்டாம் என்றனர், அரசர் வேண்டும் என்றனர். சவுல் கொஞ்ச காலம் நின்றான். தாவீது பல போர்களில் வென்றான். சாலமோன் அதெல்லாம் அனுபவித்து சென்றான். தொடர்ந்து ராஜ்யம் உடைந்தது, வடக்கு தெற்கு என்று பிரிந்தது. சிலர் அந்த உறவுக்கு கட்டுப்பட்டனர், பலர் அந்த உறவிலிருந்து வெற்றி பெற்றனர். இதைத்தான் சாமுவேலிலும் ராஜாக்களிலும் வாசிக்கிறோம். எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று யோசிக்கிறோம். இதுவரை நடந்ததை நாளாகவும் நினைவூட்டுகிறது, மறந்துவிடக் கூடாது என்று நமக்கு துணிவூட்டுகிறது. எஸ்ரா வேத ஆராய்ச்சியில் நனைந்தான், கட்டளைகளை போதிக்க முனைந்தான். நெகேமியா மதில்களை கட்ட வரைந்தான், மனங்களையும் கட்ட துணிந்தான். எஸ்தரை அழகாய் படைக்க காரணம், அவள் மூலமாய் யூதர்களுக்கு நிவாரணம். செல்வத்தில் செழித்தவன், சோதனையில் குளித்தவன், முற்றிலுமாய் சகித்தவன், இறுதியில் சிரித்தவன். யோபு, உன்னை வாசித்தே என் கண்களை திறந்தேன், என் சிறு சிறு சோதனைகளை மறந்தேன். 150 அதிகாரத்தில் ஜெபம் இருக்கிறது, தவம் இருக்கிறது, துதி இருக்கிறது, எதிரியின் சதி இருக்கிறது, ஆடல் இருக்கிறது, மகிழ்ச்சியின் பாடல் இருக்கிறது, அறிக்கை இருக்கிறது, அழுகையும் இருக்கிறது, தீர்க்க தரிசனம் இருக்கிறது, கர்த்தரின் கரிசனம் இருக்கிறது, சங்கீதம். எவரும் எந்நேரமும் யெகோவாவிடம் மெட்ட ஏற்படுத்தப்பட்ட ஏணி. நல்லது எது, கெட்டது எது, மனிதனை தொட்டது எது, மனிதனை சுட்டது எது, சரி எண்ணப்பட்டது எது. நீதிமொழிகள். பலவற்றையும் அறிந்துவிட்டான், பின்பு பிடிக்கவில்லை என்று எரிந்து விட்டான். முற்றும் மாயை என முடித்து விட்டான், பலரது பற்றும் மாயை என பணிந்து விட்டான். பிரசங்கி முழுவதும் சாலமோனின் புலம்பல் அனுபவித்து விட்ட பிறகு, ஐயோ அலம்பல். உன்னதமாயிருக்கிறது உன்னத பாட்டு, எவர் மனமும் மயங்கும் இதனை கேட்டு. இதன் பிறகு ஏசாயா முதல் தானியேல் வரை பெரிய தீர்க்கதரிசிகளின் தொகுப்புரை. தரிசனங்கள், வாரங்கள், ஐயோக்கள், யுத்தங்கள், பின்பு ஆறுதல், தேர்தல், மகிழ்ச்சியின் சத்தங்கள். ஏசாயா இந்த மாதிரி, எரேமியா வேற மாறி. யூதா சீர்கெட்டது, கர்த்தரிடத்தில் அது பேர் கெட்டது. நியாய தீர்ப்பதை தொட்டது, யூதா வீழ்ந்து விட்டது. எரேமியா தொடர்ந்து புலம்புகிறான், யெகோவாவின் கோபத்தை விளம்புகிறான். எசேக்கியேல் தந்தது எருசலேமுக்கு கண்டனம், தலைவர்கள் தவறி சென்றது உவமைகளின் பிரகடனம். எங்கு பார்த்தாலும் பரபரப்பு, எகிப்தின் மீது நியாய தீர்ப்பு. புதிய காவல், புதிய மனம், புதிய கோவில், புதிய இடம். ராஜாக்களை அதிர்ச்சியில் ஆட்டி வைத்தவர், அக்கினியின் குளிர்ச்சியை கூட்டி வைத்தவர், சிங்கங்களின் வாயை பூட்டி வைத்தவர், எதிர்காலத்தை தானியேலுக்கு காட்டி வைத்தவர், செய்தவர் இம்மானுவேல். எழுதியவர் தானியேல். ஓசியாவில் வேசித்தனமும் தேவனுடைய உண்மையும். ஆமோஸில் வெட்டுக்கிளியும் தேவனுடைய தன்மையும். ஆமோஸில் நாம் படிப்பது கர்த்தரை காண்பதே சரியான பாதை. ஒபதியாவில் ஏதோம் துதிப்பது தேவனால் அவர்களுக்கு உபாதை. நாகும் தீயவருக்கு வேட்டு. ஆகுது கர்த்தரை நம்பி பாட்டு. செப்பனியா கர்த்தருக்கு செப்பனிடும் நாள். ஆகாய் ஆகா ஆலயம். சகரியா ஆவியினாலாகும் மாம்சத்தினால் அல்ல. மல்கியா கர்த்தர் மனம் நோகும், இதை எங்கே போய் சொல்ல. பழைய ஏற்பாடு முற்றிட்டு பூமி முழுவதும் 400 வருடம் சுற்றிட்டு, பின்பு புதிய ஏற்பாடு பற்றிட்டு, அவைகளின் கர்ச்சிப்பு தொற்றிட்டு. எம்பெருமான் இயேசுவின் பிறப்பு, வளர்ப்பு, சிறப்பு, மரிப்பு, உயிர்ப்பு, உயர்வு. இதுதான் மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான். இதை விசுவாசிப்பவன், பரலோகம் போவான், இதை விசுவாசியாதவன் பாதாளத்திலே சாவான். ஆவியானவர் குவிதல் வருகை, திருச்சபையின் புதியதோர் தொழுகை, அப்போஸ்தல ஊழியங்களின் ஆரம்பம், அகிலமெங்கும் நற்செய்தி பேரின்பம். பின்பு பவுல நிருபம் தொடங்கிற்று, அதில் 13 மடல்கள் அடங்கிற்று. ரோமர் மனித நீதி விளக்கம், தேவ நீதி அடக்கம். கொரிந்தியர் பவுலுக்கு தனிப்பட்ட வருத்தம், திருச்சபையில் திரளான திருத்தம். கலாத்தியர் பிரமாணத்தை விளக்கு, விசுவாசமே விளக்கு. எபேசியர் கிருபையினால் மீட்பு, நல்லதொரு எதிர்பார்ப்பு. பிலிப்பியர் சங்கிலியின் சந்தோஷம், சிறையிலிருந்து சுவிசேஷம். கொலோசேயர் வேண்டாம் உலக தத்துவம், வேண்டும் உன்னத சத்துவம். தெசலோனிக்கேயர் விசுவாச பொலிவு, தயாபரர் வருகையின் தெளிவு. தீமோத்தேயுவுக்கும் தீத்துவுக்கும் அறிவுரை, ஆலயம் நடத்தும் பணித்துரை. பிலமோனுக்கு ஒரு சிறுவுரை, இயேசுவுக்கு பணிந்துரை. எபிரேயர் இயேசு சடங்குகளின் பிரதிபலிப்பு, மெல்கிசேதேக்கின் முறையெடுப்பு, விசுவாச ஜாமுவாட்டியின் அணிவகுப்பு, நம் விசுவாசம் பையில் குடியிருப்பு. யாக்கோபு சொல்லை குறைத்துக்கொள், செயலை விதைத்துக்கொள். பேதுரு சிறையிருந்தவர்களின் சிந்தையை
வெளிச்சத்தில் நட, அன்பில் நட, விசுவாசத்தில் நட. இது யோவானின் வேண்டுகோள், 3 மடல்களின் தூண்டுகோள். யூதா, வீரர்களை குறித்த எச்சரிப்பு, விசுவாசத்தை குறித்த உச்சரிப்பு. கடைசியாக வெளிப்படுத்துதல் விசேஷம். சபையின் நிலவரம், சர்வதேச கலவரம், ஆண்டவர் வருகை காற்று, 1000 வருட அரசாட்சி, பிசாசுக்கு முடிவு, அவன் அக்கினி கடலிலே மடிவு. ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இருந்தால், ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இருந்தால், பெயர் இல்லாவிட்டால் இறுதியாக புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஆமென். என்னை அழைத்தவர் நீரே, உண்மை தெய்வமே. என்னை அழைத்தவர் நீரே, உண்மை தெய்வமே. சிம்சோனை தெரிந்து கொண்டேன், சிங்கம் போல நடக்க வைத்தீர், தாவீதை தெரிந்து கொண்டேன், நடனமாடி துதிக்க செய்தீர். சிம்சோனை தெரிந்து கொண்டேன், சிங்கம் போல நடக்க வைத்தீர், தாவீதை தெரிந்து கொண்டேன், நடனமாடி துதிக்க செய்தீர். என்னையும் நீ தெரிந்து கொண்டீர், உம் துதியை சொல்ல வைத்தீர். என்னை நீ தெரிந்து கொண்டீர், உம் துதியை சொல்ல வைத்தீர். தெரிந்து கொண்டவரே, என்னை தூக்கி விட்டவரே, என்னை அழைத்தவர் நீரே, உண்மை தெய்வமே. என்னை அழைத்தவர் நீரே, உண்மை தெய்வமே. மோசேயை தெரிந்து கொண்டீர், இஸ்ரவேலை மீட்டுக் கொண்டேன், ஆபிரகாமை தெரிந்து கொண்டீர். விசுவாசத்தின் தகப்பனென்றே, மோசேயை தெரிந்து கொண்டீர், இஸ்ரவேலை மீட்டுக் கொண்டேன், ஆபிரகாமை தெரிந்து கொண்டீர். விசுவாசத்தின் தகப்பனென்றே, என்னை நீ தெரிந்து கொண்டீர், பிள்ளையாக மாற்றிவிட்டீர். என்னை நீ தெரிந்து கொண்டீர், பிள்ளையாக மாற்றிவிட்டீர். தெரிந்து கொண்டவரே, என்னை தூக்கி விட்டவரே, என்னை அழைத்தவர் நீரே, உண்மை தெய்வமே. என்னை அழைத்தவர் நீரே, உண்மை தெய்வமே. அழைத்தவர் நீரே, உண்மை தெய்வமே. என்னை அழைத்தவர் நீரே, உண்மை தெய்வமே. ஜீவபாதையில் வீசும் பிரகாசத்தில் தீவிரம் நடப்பது எனதாத்திரம். பாவ உலகத்துடன் நான் சேர்ந்திடேன், தேவாட்டுக்குட்டி பின்னை போக துணிந்தேன். நான் போகிறேன், நான் போகிறேன், இன்னல் என்னும் குன்று கண்டு நான் நஞ்சடேன். நிந்தைப்படும் சில தேவ மைந்தர்களுடன் நான் போகிறேன், இயேசுவே நான் போகிறேன். ஓட்டம் தொடங்கின பேரதிகம், மீட்பருடன் போனார் மெத்த மெதுவாய். கூட்டம் புதியதென்று சிலர் கூடினார், நாட்கள் போனதால் பலர் வாட்டம் அடைந்தார். நான் போகிறேன், நான் போகிறேன், இன்னல் என்னும் குன்றை கண்டு நான் நஞ்சிடேன். நிந்தைப்படும் சில தேவ மைந்தர்களுடன் நான் போகிறேன், இயேசுவே நான் போகிறேன். கேட்ட உலகத்தின் கட்டுகளில் நான் பட்டு பரம பாதை விட்டு விலகேன். கற்களை என் தலையின் நாணையாக்கினும் வெட்கமடையேன், மீட்பர் பின் செல்லுவேன். நான் போகிறேன், நான் போகிறேன், இன்னல் என்னும் குன்றை கண்டு நான் நஞ்சிடேன். நிந்தைப்படும் சில தேவ மைந்தர்களுடன் நான் போகிறேன், இயேசுவே நான் போகிறேன். நித்திய சந்தோஷங்களின் ராஜ்யம் நிச்சயம் சீரில் கஷ்டப்பாதை நடப்பேன். அற்றையன் அழைத்த சிறு மந்தையை சேர்த்து இரட்சகருடன் போவும் முற்றும் முடிய நான் போகிறேன், நான் போகிறேன்,
இன்னல் என்னும் குன்று கண்டு நான் நன்றிடேன். நிந்தை போடும் சில தேவ மைந்தர்களுடன் நான் போகிறேன். இயேசுவே நான் போகிறேன். I'm going through, I pay the price, whatever other do. I take the wind with the lost is but few. I'm going through, I'm going through. நான் போகிறேன், நான் போகிறேன். இன்னல் என்னும் குன்று கண்டு நான் நன்றிடேன். நிந்தை போடும் சில தேவ மைந்தர்களுடன் நான் போகிறேன். இயேசுவே நான் போகிறேன். I'm going through, I'm going through. I pay the price, whatever others do. I take the way with the lost is but few. I'm going through, Jesus. I'm going through. Check. ಸ್ತೋತ್ರ
கர்த்தர் நல்லவர். இந்த மாலை வேளையில் இந்த பாடல் பகுதியை தேவன் நமக்கு ஆசீர்வதித்தார். ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கண்களை மூடி, அதுக்குள்ளே நமக்கு அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. அடுத்த பகுதிக்கு நம்ம கடந்து போகலாம். கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவர் நம்மை நடத்துகிற நல்ல தேவன் அவர். இந்த மாலை வேளையில் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவதற்கு, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவதற்கு, தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட 3 இடங்களை வேதத்தில் நாம் பார்க்கிறோம். முதலாவது, அவன் வீட்டில் அபிஷேகம் பண்ணப்பட்டான். ரகசியமான ஒரு இடத்துல அபிஷேகம் பண்ணப்பட்டான். அது யாருக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அதுக்கு அடுத்து இஸ்ரவேலுக்குள்ளே ஒரு சிறு கூட்டத்திற்கு மத்தியில் அபிஷேகம் பண்ணப்பட்டான். அதற்கு பிற்பாடு அவனுடைய வாழ்க்கையில் சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனாய் தாவீது காணப்பட்டான். கர்த்தர் உயர்த்தினார். இந்த மாலை வேளையிலும் உண்மையிலையும் ஒருவேளை ஒரு அபிஷேகத்தை தேவன் வைத்து நடத்துவதற்கு போதுமான நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். ஒரு பாடலை பாடி கர்த்தரை நாம் உயர்த்த போகிறோம். நம்முடைய பாடல் குழுவினர் இந்த நேரத்தில் ஒரு என்
போட்டாலும் அக்கினியில் என்னை தள்ளினாலும் சிங்கத்தின் கேபியில் போட்டாலும் அக்கினியில் என்னை தள்ளினாலும் என் பக்கம் 1000 விழுந்தாலும் ஒன்றும் என்னை தொடுவதில்லை. என் பக்கம் 1000 விழுந்தாலும் ஒன்றும் என்னை Hallelujah. Oh, hallelujah. ஆராதிப்போம், பாடி ஆராதிப்போம், இதோடு கூட ஆராதிப்போம். Hallelujah. அவர் விருப்பப்படத்தக்கவர். Hallelujah. Hallelujah. என் முன்னே Hallelujah. Amen. மறுபடியுமாய் உம்முன்னே உம்மாயே Hallelujah. Thank you Lord. Oh shandararara kabalarara. Oh Jesus. Hallelujah. உம்மாயே என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே. உம்மாயே என் முன்னே எப்போதும் நீ உண்மையாய் இதை பாடுவோம். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட பாடுவோம். தெரிந்து கொண்ட விதமாய் நாம் பாடுவோம். அவரே நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எப்போதும் நிறுத்தியுள்ளே. உம்மாயே என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே. உம்மாயே என் முன்னே Hallelujah. எப்போதும் நிறுத்தியுள்ளே. உம்மை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே. உம்மை நோக்கி பார்க்கும் முகங்கள் பிரகாசம் அடைந்தனரே. உம்மை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே. உம்மை நோக்கி பார்க்கும் முகங்கள் பிரகாசம் அடைந்தனரே. உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே. உம்மையே எப்போதும் நிறுத்தியுள்ளே. உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே. உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தி. இயேசுவே என் முன்னே Hallelujah. Amen. Amen. Hallelujah. பாடுவோம். அறிக்கை செய்தவராய் பாடுவோம். எப்போதும் நிறுத்தியுள்ளே. Hallelujah. 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 அந்த சரணம் ரொம்ப நல்ல ஒரு சரணம். இந்த தீமுக்கு ஏத்த ஒரு சரணம் நினைக்கிறேன். உண்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளேன். அவர் தான் என் முன்னால நிப்பாட்டி இருக்கிறேன். பொண்ணு அல்ல, பொருளை அல்ல, மனுஷனை அல்ல, அதிகாரத்தை அல்ல, வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். நான் தெரிந்து கொண்டது
என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை தான் என் முன்னால நிறுத்தி இருக்கிறேன். நான் எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே கர்த்தரை சமூகத்தில் மறுபடியும் ஒரு முறை அந்த உம்மை நோக்கி பார்த்த கண்கள் உண்மையே என் முன்னே என்ற பாடி இந்த பாடலை நாம முடிப்போம். அந்த அர்ப்பணிப்போடு கூட உண்மையாகவே நாம் இயேசுவை தெரிந்து கொண்டது உண்மை என்றால் உள்ளத்தின் ஆழ்ந்து பாடி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே. உம்மையே என் முன்னே எப்போதும் நிறுத்தியுள்ளே. உம்மை நோக்கி பார்த்த கண்கள், உம்மை நோக்கி பார்த்த கண்கள் வெட்கப்பட்டு போவதில்லையே. உண்மையாய் உடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நோக்கி பார்த்த. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. பிரகாசம் அடைந்தனரே. கர்த்தரை நாம் ஆராதிப்போம், கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நல்லவர். கர்த்தரை நாம் முழு இருதயத்தோடு கூட, முழு ஆத்மாவோடு கூட, முழு பலத்தோடு கூட இந்த கால வேளையிலே நம்மை கூட்டி சேர்த்தபடினாலே இந்த 2023 கர்த்தர் நம்ம மறுபடியும் நம்மை கூட்டி சேர்த்த தயவிற்காய் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா, நன்றி செலுத்துவோம். இருதயத்தின் ஆழ்ந்து உங்கள் வாயை விரிவாய் திற என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கிறவனமாக வாயை திறந்து கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு நன்றி ஐயா. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. ஏழாவது பாடலை பாடும். இயேசு ராஜனே, இயேசு ராஜனே, மேலானவர், உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா, ஆமென். அவரை நாம் ஆராதிப்போம். 1000 தலைமுறைக்கு அவர் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை என்றும் உள்ளது, தலைமுறை தலைமுறையும் உள்ளது. ஹல்லேலூயா. அவரே நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. Yesura